ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து வயரிங் எப்படி பண்ணுறது, ஹவுஸ் வயரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து சைட்டில் வந்து வீட்டில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை லைவ் வீடியோ கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சைட்டில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், சாரி வீட்டில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. சரி, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து எவ்வளோ லோடு எடுக்கும், அதுக்கு உண்டான எம்சிபி என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன வயர் வந்து பண்ணணும், ஸோ அது இல்லாமல் அந்த டிபியை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு எப்படி டிசைன் பண்ணணும், எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து வேணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சைட் வீடியோ. சைட்டில் வந்து டிபி எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கிறத பார்க்குறீங்க. அதாவது வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டிபி எடுத்து டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ எத்தனை சர்க்யூட் இருக்குது, எவ்வளோ லோடு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். இப்போ வந்து 2 டிபி இருக்குது. லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து 12 டிபி, ரைட்டில் இருக்கிறது வந்து எமர்ஜென்சி டிபி 6 டிபி. சரியா? ஸோ இது வந்து ஒரு பேக் சைடு வந்து 3 இன்ச்சு ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி அதுக்குள்ளே வைக்கணும். பாருங்கள் அது எப்படி பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத. டிபியோட ஒர்க் வந்து முக்கியமான ஒர்க் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்கு தான். எல்லாத்தையும் சர்க்யூட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. இதில் வந்து ஒரு எம்சிபி வச்சுருக்கோம். சரியா? இப்போ அதான் இதுதான் முக்கியமான வேலை. இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு எப்படி வயரிங் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நான் வந்து சைட் வீடியோ இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கான்டியூட் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. சர்க்யூட்லேருந்து போகிற கான்டியூட்ஸ். சரியா? இது வந்து 2 இன்ச்சில் கான்டியூட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கான்டியூட் வந்து ரூமுக்குள்ளே போகிற சர்க்யூட்ஸ். ஸோ இதுலேருந்து இந்த டிபிக்கு வந்து கான்டியூட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்படி தான் வந்து பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். இதுலேருந்து கான்டியூட் எடுத்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிபியில் வந்து இந்த கான்டியூட்லாம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பேக் சைடு என்ட்ரியில் வந்து கான்டியூட்லாம் வச்சதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக வந்து லெவல் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணி இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளியில் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த டோரை வந்து அப்போ தான் க்ளோஸ் பண்ண முடியும். சரியா? இப்படி தான் வந்து டிபி இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 12 டிபி. ஏன்னா இந்த சர்க்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி 12 டிபி வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த டிபி வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளியில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த டிபியோட டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இப்படி தான் பண்ணணும். இந்த சைட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து என்னென்ன வயர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1 ஸ்கொயர் mm இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் mm எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பெட்ரூமில் வந்து 2 வேவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. சுவிட்ச் வந்து லைட் சுவிட்ச் வந்து 2 வேக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டோருக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது லைட் ஆன் பண்ணணும். அதே மாதிரி பெட்டு பக்கத்தில் சுவிட்ச் வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதை ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த 2 வே வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ரெட்டு எல்லோ யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 1.5 ஸ்கொயர் mm எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்ச் வந்து ரெட்டு எல்லோ, ஃபேஸ் ஒயர் ரெட்டு, எல்லோ வந்து நியூட்ரல். சரியா? அதே மாதிரி 1.5 ஸ்கொயர் mm வந்து 5 ஆம் சாக்கெட்டுக்கு வந்து ஃபேஸ் தெரியறதுக்காக ப்ளூவும் எல்லோவும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளூ எல்லோ, ஃபேஸ் ஒயர் வந்து ப்ளூ, எல்லோ வந்து நியூட்ரல். அது மாதிரி 2.5 ஸ்கொயர் எங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டிபியிலேருந்து அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வரைக்கும் 2.5 ஸ்கொயர் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16 ஆம் சாக்கெட்டு. இது எதுக்கு வரும்னா, ஹீட்டருக்கு வந்து டேரெக்டாக ஹீட்டோட லோடு அதிகமாக இருக்கிறனால ஹீட்டருக்கு வந்து இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இருக்க ஜங்ஷன் பாக்ஸு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm இருக்குது. 2.5 ஸ்கொயர் mm வந்து டிபிலேருந்து வந்திருக்கும். சரி, அந்த வயர் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1.5 ஸ்கொயர் mm. இது வந்து பில்டிங்குள்ளே போகிறது, அதாவது இந்த போர்ட்லேருந்து பாயிண்ட்டுக்கு போகிறது. சரியா, பக்கத்தில் பாருங்கள், அது வந்து டாய்லெட்டுக்கு போகிற வயரு. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டில் உள்ள லைட் பாயிண்ட்ஸ் 2 வயர் வந்து பார்த்தீங்களா, இது வந்து டாய்லெட்டோட லைட்டு 1.5 ஸ்கொயர் mm கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உள்ளே இருக்க ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், அதுக்கு வந்து 1.5 ஸ்கொயர் mm வயர் வந்து இங்கேருந்து போகுது. சரியா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிபிலேருந்து வர்றது வந்து 2.5 ஸ்கொயர் mm. 2.5 ஸ்கொயர் mm வந்து ஃபேனுக்கு வந்து 1.5 ஸ்கொயர் mm, லைட்டுக்கு வந்து 1.5 ஸ்கொயர் mm பண்ணியிருக்கோம். அது வந்து ஏற்கனவே நான் வந்து டேபிளில் சொல்லியிருக்கேன், என்னென்ன வயர், என்னென்ன சைஸு, என்னென்ன கலர் கோடிங்கில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, அப்படி தான் வந்து லூப் பண்ணி டிபிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இது வந்து ஆப்போசிட்டு, பெட்ரூமோட ஆப்போசிட்டு. இது வந்து 2 வே ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து சிங்கிள் கண்ட்ரோலும், அடுத்த சைடு வந்து சிங்கிள் கண்ட்ரோலும் வச்சுருப்பாங்க. அதான் உங்களுக்கு வந்து கிளியராக இந்த காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மெயின் சர்க்கியூட் வந்து 4 ஸ்கொயர் mm வந்திருக்கும். 4 ஸ்கொயர் mm வந்து 2.5 லூப்பிங் கொடுத்து அதுலேருந்து 1.5 எடுத்திருப்போம். சரியா, இந்த 1 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருக்கும். இது வந்து டிபியில் 3 சர்க்கியூட் எடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து 4 ஸ்கொயர் mm பார்க்க போகிறது முக்கியமாக டிபிலேருந்து டேரெக்டாக வந்து எங்கள் சர்க்கியூட்டுக்கு எந்த ரூமுக்கு வேணுமோ அந்த ரூமுக்கு வந்து 4 ஸ்கொயர் mm கொண்டு போயிருப்பாங்க. கொண்டு போயிருக்கோம். அதுலேருந்து வந்து இந்த வீடியோ அந்த அதுலேருந்து 2.5 வந்து நான் எடுத்து லூப் பண்ணி ஜங்ஷன் பாக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து 1.5 வீடியோ அப்படி தான் வந்து சர்க்கியூட் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா, சைட்டில் வந்து எப்படி பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வீட்டில் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து எவ்வளோ லோடு எடுக்கும், அதுக்கு உண்டான எம்சிபி என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.